guys, welcome back to our channel. எல்லாரும் பிரேக்கிங் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிரானி ஃபார் த ரிபிலியன் மோட் தான் விளையாட போகிறோம். ஸோ ஏன் இவ்வளோ பெரிய லேட்னா சாரி, ரொம்ப மன்னிச்சுக்கோங்கண்ணா. எல்லாமே பண்ணிட்டேன், ஆனால் பட் கடைசி நிமிஷத்தில் டெலீட் ஆகிடுச்சு. வீடியோவும் எனக்கு கரெக்டாக அந்த டைமில் கிடைக்கல. ஸோ அதனால நான் திருப்பியும் ரீப்ளே பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, ஸோ கொஞ்சம் சவுண்டு கேட்கும். ஸோ மன்னிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்காக தான் நான் ஹை மூடில் வச்சு இப்போ விளையாட போகிறேன். ஓகேவா, வாங்க விளையாடலாம். ஓகே, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பிகாஸ் இது லைட்டாக பயமாக இருக்கும். Day 1. ஸோ இந்த கேம் வந்து நார்மலாக ப்ளே ஸ்டோர்லலாம் கிடைக்காது. இது வந்து கூகுள் இல்லை க்ரோமில் தான் கிடைக்கும். ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்காக ப்ளீஸ் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபும் லைக்கும் மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் நான் இந்த கேமே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த கீ வந்து 4 இடத்துல இருக்கும். ஸோ ஒன்று வந்து இங்கே வச்சுருப்பாங்க, இன்னொன்று வந்து இதுக்கு அடியில் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி இந்த டேபிளில் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி இந்த செல்ஃபில் ஏதாச்சும் ஒரு செல்ஃபில் வச்சுருப்பாங்க. நம்ம வெளியில் போகலாம். புக்கு இருக்குது, நம்மளுக்கு புக்கும் ரொம்ப தேவை. இது ஆக்சுவலி ஃபேன்மேட் கேம்னால நல்லா வந்து ஸ்டக்கு, ஃபேன்மேட் கேம்னால நிறைய பக்குலாம் இருக்கும். இதோட வந்து கான்ஸ்டன்ட்டே என்னென்னா லைக் வந்து கிரானி 1, கிரானி 2, கிரானி 3 இருக்குல்ல, அதோட சாப் அதில் இருக்க எல்லாத்தையும் ஒரே கேமில் போட்டால் எப்படி இருக்கும், அதான் இது கிரானி 4. கிரானி 5ம் இருக்குது, அது எனக்கு விளையாட தெரியும். ஆனால் பட் எனக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்ரி இருக்குது, அதனால கொஞ்சம் லேட் ஆகும் கிரானி 5 விளையாட. ஓகே, இப்போ அந்த புக்கை இங்கே போட்டுருவோம். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போய் இங்கே அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, என்னாச்சு? ஓகே, ஸோ இங்கே போய் பேட்ரி இருக்குது, ஆனால் நம்ம கார் எஸ்கேப் பண்ண போகிறதில்ல, பேஸ்மெண்ட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஓகே, இங்கேயும் ஒன்றும் இல்லை, அப்போ இங்கேயும் ஒன்றும் இருக்காது, ஒன்றும் இல்லை. இங்கேயும் ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரி கொடுங்கடா. ஒன்றுமே இல்லைங்க கைஸ். ஓகே, போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கேயும் ஒன்றும் கொடுக்கல. என்ன கேமோ, ஹை மூடனால இப்படி இருக்கோ என்னன்னு தெரியல. ஓகே, ஒரு ரூமில் போய் பார்த்துட்டோமா? இல்லை, இந்த ரூமில் போய் பார்ப்போம் ஏதாச்சும் கிடைக்குதான்னு. லிவர் இருக்குது, மெதுவாக. ஷேட். ஓகே, இப்போ அந்த லிவரை எடுத்துக்கலாம். இந்த லிவரை தூக்கி இந்த கேட் ஆண்ட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த புக்கை எடுத்துக்கிட்டு மேலே போகலாம். அதே மாதிரி கிரானியில் வந்து ட்வின் பிரதர்ஸ்னு ஒரு மோடு வந்திருக்கு. சப்போஸ் எனக்கு அதை விளையாட தெரிஞ்சுட்டு வேணால் உங்கள்கிட்ட நான் வந்து அதையும் விளையாடுறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நம்ம விளையாடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பக்கு, அவ்வளோ பக்ஸ். எனக்கு எந்த ப்ராடக்ட்டுமே கிடைக்கல. ஏதாச்சும் ஒன்றாச்சும் கிடச்சிருக்கணும்ல கார் எஸ்கேப்புக்கோ. ஒன்றுமே கிடைக்கல. ஓகே, இப்படிலாம் நம்ம தோற்று போகக்கூடாது. டோர் ஹேண்டில் கிடச்சிச்சு, பேசிகிட்டு இருக்கும் போதே டோர் ஹேண்டில் கிடச்சிச்சுல. அதான் கடவுள் ஒன்று நினச்சா ஒன்று கொடுப்பார் கண்டிப்பாக. இந்த டோர் ஹேண்டில் தேவைப்படும், ஆனால் ஒரு இடத்துல போய் நம்ம கீழே குதிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ டிரைவரிங் இதை வச்சுருக்காங்க பாருங்கள். பி கூல். இப்படியே எஸ்கேப் பண்ணணும். ஓகே, இப்போதைக்கு நம்ம இதை ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரூ டிரைவர் பார்த்தோம்னா அதை போய் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். ஓகே, இது வந்து 3 தாளை யூஸ் பண்ணுறது இருக்குது. இப்போதைக்கு வந்து இங்கே பார்ப்போம். இதை மட்டும் ஓப்பன் பண்ணி விடுவோம்.
ஐ திங்க் இதில் அவ்வளோக்கா கிடைக்காது. இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்க ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்ல, அதுக்கு தான். ஓகே, ஸ்லெண்டர் ரூமில் எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் பார்க்கலாம். வந்து அதை கீழே போட்டுருவோம். ஓகே, இப்போ வந்து டோர் ஹேண்டில் பார்த்தோம்னா அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நேராக போய் கீழே குதிக்கலாம். அதே மாதிரி இதில் கீழே குதிச்சா நம்மளுக்கு ஹெல்த்தி பவர்லாம் லெஸ் ஆகணும்லாம் இல்லை. கேம்னா கேம் தான், அது எதுக்கு லெஸ் ஆக போகுது? ஓகே, இதை இங்கே போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்தோம்ல, ஸோ அதை போய் எடுத்துக்கலாம். என்ன எடுக்க வரல? ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரூமில் இருந்து வந்தோம் பார்த்திங்கன்னா, அந்த ரூமில் யூஸ் பண்ணணும். நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, அந்த ரூமில் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ரூமுக்கு போய் இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, கார் கீ மட்டும் வந்துடக்கூடாது. ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார் கீ நம்ம எந்த நடிச்சோமோ அது எதுவுமே வர மாட்டேது. இட்ஸ் ஓகே, வேறு எதுவும் நம்ம ஒன்றும் பார்க்கல, எல்லாத்தையும் பார்த்தாச்சுல. ஹேமரும் எனக்கு ஒன்றும் கிடைக்கல, டைமண்டும் ஒன்றும் கிடைக்கல. டைமண்ட் கிடச்சிருச்சா? இல்லை, அந்த லிவரை போட்டால் தான் டைமண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது லிவரை போடுவோம். எனக்கு இது வெளியில் வந்தாலே லைட்டாக பயமாக இருக்கும். பாருங்கள், ஒரு காட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம இருக்கோம்னா எப்படி பயமாக இருக்கும். இத்தனைக்கும் இது ஹாண்டட் ஹவுஸ்குள்ளே இருக்கும். ஓகே, இப்போ இந்த லிவரை போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணணும் லிவரை. இதெல்லாம் ஓப்பன் ஆகிறது தான் காட்டுவாங்க. நம்ம நேராக அங்கே போய்ப்போம், ஏன்னா பார்க்கறதுக்கே பயமாக இருக்கு. வாட் ஹேப்பன்? அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறதுனா, நாம் வந்து கிராண்ட்பா இல்லை கிரானியாக ப்ளே பண்ணுற மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம எல்லாமே ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ அது ஓப்பன் ஆகிருக்குல்ல, ஸோ நம்ம மேலே போய் ஏதாச்சும் ஒரு டைமண்ட் கிடச்சா நல்லாயிருக்கும். இப்போது சவுண்டு கேட்டதில் அது வந்து மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஸோ அதுதான் நான் முடிஞ்ச அளவுக்கு அதை காட்டாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் அதை காட்டினா நான் என்னோடய வாய்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னாச்சு? டைமண்டாக காணோம். ஏன் இப்படி பண்ணுறாங்க? டைமண்ட் இருந்தால் தான் வெளியில் போக முடியும். ஓகே, இங்கே வந்து ஒரு கட்டிங் பிளேட் தேவைப்படும். இங்கே ட்ரை பண்ணல, ஏதாச்சும் கிடைக்குதானே? ஏன் டைமண்ட் கொடுக்க மாட்டேறாங்க? ஹேமர், ஓகே, ஹேமர் தேவைப்படும். இந்த ஹேமர் வந்து 2 தாள் தேவைப்படுது. ஒன்று வந்து கார் இது பண்ணுறதுக்கு தேவைப்படுது, இன்னொன்று வந்து மேலே போகிறதுக்கு தேவைப்படுது. அதுவும் நம்ம வெளியில் போகணும். எனக்கு இந்த சவுண்டே பிடிக்கல, இருங்க சவுண்டை கம்மி பண்ணிடுறேன். ஓகே, இப்போ தைரியமாக போகலாம். இப்போ பார்த்தீங்களா, காக்கா பறந்து போச்சு. நானே ஒரு நிமிஷத்தில் பயந்துட்டேன். ஓகே, இதில் ஏறி போவோம் மேலே.
கண்டிப்பாக இப்போ வந்து இங்கேருந்து குதிச்சா கண்டிப்பாக செத்து போயிடும். அது ரியல் தான். 1 லைஃப் போயிடும். எல்லாத்தையும் இப்படி உடச்சிட்ருப்போம். அதே மாதிரி இது வந்து இந்த வீட்டுக்கு என்னது இது, சரி நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாதான் வம்போம். விழுகலாம். அதே மாதிரி இது எப்படி வேணால் விழுந்துக்கலாம். செத்து கீத்தெல்லாம் போயிட மாட்டோம். பாருங்கள் டைமண்ட் இங்கே இருக்குது. வைட் அப் கியூ இங்கே தான் இருக்கும்னு நம்புகிறேன். இதில் இல்லை, வைட் அப் கீ இதில் இல்லை. சரி இருங்க, ஃபஸ்ட்டு இதை நம்மளுக்கு தேவைப்படும். அதனால இது கீழே போட்டுடலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு டைமண்ட் இருக்குல்ல, ஸோ அதையே நம்ம எடுத்துப்போம். ஓகே, இப்போ டைமண்ட் தூக்கிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போகணும். நம்மளுக்கு இன்னும் வந்து டோர் ஹேண்டில் கிடச்சிருக்கு. இன்னும் நம்மளுக்கு பேஸ்மெண்ட் கீ கிடச்சா நல்லாயிருக்கும். ஐ திங்க் பேஸ்மெண்ட் கீ வந்து ஷூட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். இங்கே வைட் அப் கீ கொடுக்கணும், இல்லைன்னா வேறு எங்கேயோ வச்சுருப்பாங்க. ஓப்பன் ஆயிடுச்சா? சரி, உங்கள் உள்ளே போய் பார்ப்போம். எங்கடா போட்டீங்க அந்த வைட் அப் கீயை? ஷப்பா, இரிட்டேட்டாவது வைட் அப் கீ காணான்னு. இல்லை வைட் அப் கீ கிடச்சிருச்சா? இல்லை வைட் அப் கீ கிடைக்கல பாருங்க. இல்லை, இங்கெல்லாம் இல்லை. சரி ஓகே, இருங்க பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கீ பார்த்தோம்ல, ஸோ அந்த கீ எடுத்துகிட்டு கீழே போய்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணுற ரூமில் ரொம்ப ஒரு பெரிய கன்று இருக்குது. அந்த கன்னுனால நாம்ளே சாக கூட முடியும். அந்த மாதிரி பவர்ஃபுல்லான கன்று. அது ஒரே தாவில் தான் யூஸ் ஆகும். ஏன் அவ்வளோ பெரிய கன்று கொடுத்துருக்காங்கன்னு தெரில. அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இதாக இருக்கும். எனக்கு ஓப்பன் பண்ணணும்னு தோணா, ஆனால் வேறு வழி இல்லைல்ல, ஓப்பன் பண்ணி தானே ஆகணும். பார்த்தீங்களா எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. இப்போ மேலே ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டோம்னா அதை எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்மளுக்கு கார் எஸ்கேப் கூட எல்லாமே கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை ஒன்று பேட்லாக் கீ கிடைக்கல. ஐ திங்க் அது ஒன்று வந்து ஷூட் பண்ணுறோம்னா அந்த தாவில் இருக்கும், இல்லாட்டி வைட் அப் கீ. ஓகே, ஒன்று 2 தாவு இருக்குது. ஒன்று வந்து வைட் அப் கீ இருக்குல்ல அந்த தாவு, இல்லாட்டி வந்து அந்த ஷூட் பண்ணுவோம்ல அந்த தாவில். அந்த 2 தாவில் ஏதாச்சும் ஒரு தாவில் வந்து ஏதாச்சும் ஒரு தாவில் வந்து பேஸ்மெண்ட் கீ இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பைத்தியம் மட்டும் டோர் ஹேண்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இட்ஸ் ஓகே. ஆல்ரெடி 14 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு எப்படி முடிக்க போகிறேனோ. எனக்கு வைட் அப் கீ ஏன் கிடைக்கலன்னு தான் தோணுது. பிகாஸ் நம்ம எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டோம்ல கைஸ். முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டோம். ஏன் வைட் அப் கீ இங்கேயும் இல்லை? சரி பார்ப்போம். இதுக்குள்ளே வைட் அப் கீ இருக்கா? வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரில. இதுக்குள்ளே வச்சுருக்காங்க வைட் அப் கீ. ஓகே, இந்த ரூமை க்ளோஸ் பண்ணல பிகாஸ் பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது.
எனக்கு ஷியோராக தெரியும்னு நினைக்கிறேன். வைடப் கீ யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து பேஸ்மெண்ட் கீ இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே இல்லாட்டி அந்த ஒரு டனல் இருக்குல்ல அதுக்குள்ளே இருக்கும். ஓகே என்னன்னு பார்ப்போம். மேலே போய் ஐ திங்க் இது முடிகிறதுக்கே இல்லை 20 மினிட்ஸ் ஆயிரும். மினிமம் 25 மினிட்ஸே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் 15 மினிட்ஸ் ஆக போகுது, 16 மினிட்ஸ் ஆக போகுது. ஓகே இது ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கரெக்டாக பார்த்து ஷூட் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். செகண்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது முடிச்சிட்டோன்னே உங்களை பார்க்குறேன். பிகாஸ் ஆல்ரெடி டைம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே நான் வெற்றிகரமாக ஷூட் பண்ணிட்டேன். இப்போ ட்ராப் கொடுக்கலாமா பேஸ்மெண்ட் கீ. ஓகே நம்ம நடித்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடச்சிச்சு. கீழே போய் ஜஸ்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணுற வேலை தான். ஓகே உங்கள் கீழே போய்ட்டோன்னே மீட் பண்ணுறேன். ஓகே கைஸ் நான் வந்துட்டேன் கீழே. ஸோ இதெல்லாம் போட்டு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற டைம் தான் இப்போது. இதை ஃபஸ்ட்டு இங்கே மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் டோர் ஹேண்டில் எடுத்துப்போம். இப்போ ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டோம். நான் 20 மினிட்ஸ் வரும்னு நினச்சேன். நம்ம பரவாயில்ல 17 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. கொடுக்க முடியல. ஓகே அவ்வளோதான் முடிச்சாச்சு. பாய் கிராண்ட்பா கிராணி ஸ்லெண்டர்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டோட வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.